பொங்கல் வந்தால் வழக்கமாக நம்ம வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்போம். ஆனால் நம்ம காலேஜில் மரத்துக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஐயையோ நில்லுங்க, நான் சும்மா சொன்னேன். இப்படி சுண்ணாம்பு அடிக்கிறதுனால என்னென்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சி, பாம்பு, எறும்பு எல்லாம் இந்த மரம் நமக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுங்க. அதே மாட்டம் கடுவெயில் அடித்தாலும் மரம் வந்து ஏசி மாட்டம் கூலாக இருக்கும். இப்போ மழை, ஈரக்காலம் அது மாட்ட டைமில் வந்து ஃபங்கஸ் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிடலாங்க இது மாட்டம் வெள்ளை அடிக்கிறது மூலயமா. இப்போ ரோட்டு ஓரமாக மரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டில் லாரி, பைக்கு இதெல்லாம் வந்து என்னதுன்னா இந்த வெள்ளை அடிக்கிறது மூலயமா அங்கே ஒரு மரம் இருக்குடா அப்படின்னு நம்ம இண்டிகேஷனும் பண்ணிக்கலாங்க. சில ஃபார்மர்ஸு இந்த சுண்ணாம்போட காப்பர் சல்ஃபேட்டும் சேர்த்து அடிக்கிறாங்க. சரி, இந்த சுண்ணாம்பை வந்து மரத்துக்கு எந்தெந்த டைம்லலாம் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை காலங்களாக இருந்ததுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிவிடுங்க இது. அதே மாட்டம் காலை இல்லைன்னா மாலை நேரங்களில் வந்து நம்ம இது மாட்டம் சுண்ணாம்பு அடிக்கணும். அதாவது அடியிலேருந்து 1 to 1.5 அடி வரைக்கும் வந்து நம்ம சுண்ணாம்பு அடிக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இது மாட்டம் வந்து மரத்தில் வந்து ஓட்டையாக இருக்கிறதுனால புழு, பூச்சி எல்லாம் வந்து இந்த ஓட்டைக்குள்ளார வந்து முட்டை போட்டு போயிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் இது மாட்டம் வந்து வெள்ளை அடிக்கிறாங்க. இப்படி உங்கள் மரத்துக்கு வந்து இது மாட்டம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சுண்ணாம்பு அடிச்சிருங்க.